அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் முக்கியமாக உயில் பொறுத்து நம்ம கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். உயில் ஆவணம், வில் டீட் என்று சொல்வார்கள். இந்த உயில் ஆவணங்கள் எவ்வளவு முக்கியம், யார் எழுதலாம், எந்த சொத்துக்களுக்கு எழுதலாம், இதில் நிறைய சந்தேகங்கள் வரும். நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு உயில் ஆவணம் எழுதணும் ஒருத்தர் நினச்சார்னா அவர் முதல்ல மேஜராக இருக்கணும், 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். அவர் எந்த சொத்துக்களை எழுதலான்னா தன்னுடைய சுய ஆர்ஜித சொத்துக்கள், தான் சுயமாக சம்பாதித்த சொத்துக்களை பொறுத்து யாருக்கு வேண்டுமானாலும் உயில் எழுதி வைக்கலாம். இரத்த சொந்தத்துக்கு தான் எழுதணும், மகனுக்கு தான் எழுதணும், மகளுக்கு தான் எழுதணும், பேரம்பேத்திக்கு தான் எழுதணும் அப்படிலாம் கிடையாது. யாருக்கு வேண்டுமானாலும் உயில் எழுதி வைக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, தான் சுயமாக சம்பாதித்த சொத்தை உயில் எழுதுறது மட்டுமல்லாமல் தனக்கு பாகப்பிரிவினை மூலமாக பூர்வீக சொத்திலிருந்து கிடைத்த பங்கையும் உயிலாக எழுதி வைக்கலாம். ஒரு பூர்வீக சொத்து 10 ஏக்கர் இருக்குது, அது 3 பேர் வாரிசுகள் என்றால் ஆளுக்கு 3 ஏக்கர் சொச்சம் கிடைக்கும். அந்த இவருக்கு கிடைக்க 3 ஏக்கர் சொச்சத்தை அவர் யாருக்கு வேணாலும் உயில் எழுதி வைக்கலாம். அந்த உயில் பத்திரத்தில் எனக்கு எப்படி இந்த சொத்து வந்துச்சுங்கிறத அவர் சொல்லணும். அடுத்ததாக, எனக்கு பூர்வீக சொத்துலேருந்து இவ்வளவு சொத்துக்கள் இக்காலத்தில் வரும்னு சொல்லி அந்த வரக்கூடிய பங்கையும் கூட முன்கூட்டியே உயிலாக எழுதி வைக்கலாம். நாங்கள் பூர்வீக வீட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு இத்தனை வாரிசுகள், இன்னும் சொத்து பிரிக்கப்படலை, எனக்கு சி ஷெட்யூல் சொத்துக்கள் எனக்கு வரும், அந்த வரக்கூடிய சி ஷெட்யூல் சொத்துக்களை எண்காலத்துக்கு பின்னால் இன்னார் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் எழுதி வைக்க முடியும். அதே போல் ஆனால் பூர்வீக சொத்தை பிரிக்காமல் இருக்கும்போது அதை உயிலாக எழுத முடியாது, இன்னொருத்தருடைய சொத்தையும் எழுத முடியாது. தனக்கு கிடைத்த, தனக்கு பாகம் மூலமாக கிடைத்த, தனக்கு பூர்வீக சொத்தில் கிடைத்த பங்கு, தன்னுடைய சுயார்ஜித சொத்து, இதை பொறுத்து மட்டும்தான் ஒருத்தருக்கு உயில் எழுதி வைக்க முடியும். அந்த உயில் பதிவு உயிலாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதில் 2 சாட்சிகள் இருந்தால் ரொம்பவும் நல்லது. ஒருவேளை பதிவு செய்யப்பட முடியவில்லை என்று சொன்னால் கூட அவர் வீட்டிலிருந்து ஒரு வெள்ளை பேப்பர்லேயோ பச்சை பேப்பர்லேயோ கைப்பட எழுதி வைத்திருந்தாலும் அது செல்லும். கடைசியாக எழுதிய உயில் தான் செல்லும். ஒருவர் ஒரு பதிவு பத்திரத்தில் ஒரு உயில் எழுதி வச்சிருக்கிறாரு, பதிஞ்சிருக்கிறாரு. ஆனால் திடீர்னு அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அந்த நேரத்தில் அவர் அந்த போய் அதை ரத்து பண்ண முடியலை. ஆனால் அதே நேரத்தில் அவர் வீட்டிலே இருந்து ஒரு உயில் எழுதி, நான் இப்போ தான் புதுசாக இது கடைசியாக எழுதியிருக்கிறேன், இதுக்கு முன்னாடி பதிவு செய்த உயில் செல்லாது, அதை ரத்து பண்ணிட்டேன், இந்த உயில் தான் ஊர்ஜத்துக்கு வரும்னு எழுதி வச்சிட்டார்னா அந்த கடைசியாக எழுதின உயில் தான் செல்லும். மற்றொரு சட்டப்பிரிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.